இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சால்னா. ஆனால் மட்டன் இல்லாமல் அதே டேஸ்ட்டில் அதே ஃப்ளேவரில் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு மட்டன் போட்டு சால்னா வச்சா என்ன ஃப்ளேவர் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே ஃப்ளேவர் வீடே மணக்க மணக்க அதே டேஸ்ட்டில் சூப்பரான உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சால்னா ரெசிபி செய்யலாமா? இப்போ இந்த சால்னாவை குக்கரில் செய்ய போகிறோம். அதாவது ஒரு 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவில். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 4 பட்டை, 4 ஏலக்காய், 6 கிராம்பு இதை ஆயிலில் சேர்த்துக்கலாம். இப்போ 10 பச்சை மிளகாயை இந்த மாதிரி லைட்டாக மட்டும் கீறி விட்டுருங்க. இப்போ இந்த 10 பச்சை மிளகாயும் இந்த ஆயிலில் சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகாய் நல்லா ஆயில்லையே வதங்கணும். இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் தான் இந்த சால்னாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பச்சை மிளகாயை நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினாவும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி மசிய நல்லா வேகணும். அந்த அளவுக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போ அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதாவது நான் மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான ஒரு பேஸ்ட்டாக மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா தோல் செய்விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 இன்ச் அளவுள்ள பட்டையில் ஒரு 7 பட்டை, 4 ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இப்போ இந்த மசாலாலேயே நல்லா வெந்து வரட்டும். இந்த மல்லித்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் இதோட சேர்த்து ஊற்றிடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி இந்த சால்னாவுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாட்ரு இது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க. லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி 2லேருந்து 3 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வீடே மணக்க மணக்க மட்டன் போட்டு நீங்கள் சால்னா வச்சா எந்த ஃப்ளேவர் இருக்குமோ அதே ஃப்ளேவரில் அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இந்த சால்னா பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, ஊத்தப்பம், தென் இடியாப்பம், பத்திரி இதுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.